சேர்ந்த ஸ்ரீமதி அவர்கள் இதோ வருகிறார். இன்புற்று மகளத்தான் என்பதற்காக நடு தீர்ப்பினை நல்க நடு நாயகமாக அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, யார் வெற்றிக்கனியை பறிப்பது என்ற உள்ள கிடக்கையோடு அமர்ந்திருக்கின்ற எண்ணணி எதிரணி அறிஞர் பெருமக்களே, செவிக்கு உணவு வேண்டி செவி சாய்த்து கொண்டிருக்கின்ற வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு தமிழ் இலக்கிய கூடத்தையே கலைத்து சாரெடுத்து தலைப்பாக இங்கே தந்திருக்கின்றார்கள். இலக்கியங்களை நாம் கற்பதே இன்புற்று வாழ்வதற்காகத்தான். முண்டாசு கவிஞன், முறுக்கு மீசைக்காரன், எட்டயபுரத்து எழுச்சி மிகு சிங்கம் மகாகவி சொன்னால், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி ஆடி விளையாடுனா குழந்தைகளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப எல்லா குழந்தைகளுமே ஓடி ஆடி விளையாடுறாங்களா? இல்ல விளையாடுறதுக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்களா? கேளுங்க. ஓடாம நீ உட்கார்ந்து செல்லுல கேம்ஸ் விளையாடணும், நான் இங்க உட்கார்ந்து டிவி பார்ப்பேன். நீ என்னையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் உன்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்படித்தான் ஒப்பந்தத்துல குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடாம ஒளியாம ஆடாம அசையாம அப்படியே இருந்து வீடியோ கேம். வீடுகளுக்குள்ள குழந்தைங்க பாப்பாக்கள் இல்ல நடுவர் அவர்களே, ரெண்டு பீப்பாக்கள் உருண்டுகிட்டு கிடக்கு. எவ்வளவு கஷ்டம். தொடர்ந்து சொல்றாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா. காலை எழுந்து எந்த குழந்தையாவது, எல்லா குழந்தைகளுமே படிக்கிறாங்களா? காலையில எழும்புறாங்களா? எந்திரிக்கிறாங்களா? முதல்ல படிக்கிறது, அப்புறம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. இப்ப ஆபீஸுக்கு போறவங்களா இருந்தா வீட்டுல இருந்து பாட்டு பாடிட்டு இருந்தா அலுவலகத்துல மெமோ கொடுத்துருவாங்க. நடக்குமா? மாலை முழுதும் விளையாட்டு. உலகத்துல 120% பள்ளிகள்ல விசாலமான விளையாட்டு மைதானங்களே கிடையாது. அப்படிங்கிறதுதான் கவலைக்குரிய விஷயம் நடுவர் அவர்களே. தொடர்ந்து சிறார் இலக்கியங்கள்னு ஒண்ணு உண்டு. அதுல சிறுவர் சிறுமியர்களுக்கான பாடல் வரும். ஆனா ஆவன்னா தெரியாது குழந்தைக்கு. வாய்மொழிய அம்மா சொல்லி கொடுப்பா. எலிராஜன் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்ததாம். ஒரு எலி ஓடி வந்து ஊருக்கெல்லாம் சொல்லிச்சான். 2 எலி ஓடி வந்து ராகத்தோடு பாடிச்சான். 3 எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சான். 4 எலி ஓடி வந்து நாற்காலி போட்டுச்சான். 5 எலி ஓடி வந்து மஞ்சள் அரைத்ததாம். 6 எலி ஓடி வந்து அரங்கள் போட்டுச்சான். ஒரு அப்பா பாட்டை கேளுன்னு பாப்பாட்ட சொல்றாரு. 7 எலி ஓடி வந்து இஷர்களை தேடிச்சான். 8 எலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சான். 9 எலி ஓடி வந்து உத்து உத்து பார்த்துச்சான். 10 எலி ஓடி வந்து கொத்தி கொத்தி தின்னுச்சான். அந்த குழந்தை பொங்கி சிரிக்கும் பாருங்க. அதை திருப்பி ரிப்பீட் பண்ணோம். குட்டி குட்டி தின்னுச்சான். இது மழலை. அதான் வள்ளுவர் சொன்னாரு, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு. சிறுவர் சிறுமியர் பாடல்கள்ல கேள்வி பதில்னு ஒரு பாட்டு உண்டு நடுவர் அவர்களே. கேள்வியும் பதிலுமா இருக்கும். 2 பேரு. ஒருத்தர் போய் கதவை தட்டுவாரு. டிக் டிக். உள்ள இருந்து சத்தம். யாரது? திருடன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? மாம்பச்சை. என்னம்மா? டீச்சர் அம்மா. என்ன டீச்சர்? கணக்கு டீச்சர். என்ன கணக்கு? வீட்டு கணக்கு. என்ன வீடு? மாடி வீடு. என்ன மாடி? மொட்டை மாடி. என்ன மொட்டை? பழனி மொட்டை. என்ன பழனி? வட பழனி. என்ன வடை? ஆமை வடை சொல்றாங்க. என்ன ஆமை? குளத்து ஆமை. இன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க, தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்காங்க. என்ன குளம்? என்ன குளம்? திரி குளம். என்ன திரி? விளக்கு திரி. என்ன விளக்கு? குத்து விளக்கு. என்ன குத்து? கும்மாங்குத்து. கும்மாங்குத்துன்னு சொல்லும் போது எங்க இருந்துதான் தில்லு வருமோ தெரியாது. குத்துனவனும் சிரிப்பான், குத்துப்பட்டவனும் சிரிப்பான் நடுவர் அவர்களே. இதுதான் இலக்கிய இன்பம். நாப்பயிற்சி பாடல்கள்னு ஒண்ணு உண்டு. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை.
இது ஸ்பீச் தெரப்பி அப்படிம்பாங்க. பக்தி இலக்கியங்கள்ல அது இருக்கு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரை என போதும் வாசகர்கள் சொல்றாங்க. அதான் வாசகர்கள்ங்கிறதுக்கு முத்திரையே அதுதான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரை என போதும் முக்கட்பர மற்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தமரரும் அடிப்பேன 10 தலை தக்க கடைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதோடு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவைய பச்சை புயல் மெச்சத்தடு ஒரு பட்சத்தோடு ரட்சித்தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவுற நித்தப்பன வைத்து பயிர விதிக்கொட்ட நடிக்க கழுவோடு கழுதாட திக்கு பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக எனவோட கொத்து பறை கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்குப்பிடி என முதுகுகை கொட்பச்சல நட்பச்ச உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவல பெருமானே சொல்லின்பம் நடுவர் அவர்களே. குழந்தைய கூப்பிட்டு பாப்பா உயிரெழுத்து 12 படிப்போமா? இனிக்காது. ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஏனா ஏயண்ணா ஊனா ஊவண்ணா ஐயண்ணா அவ்வண்ணா அப்படி